டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வார வாரம் நாம் ஒரு ஸ்டார்ட் அப்பை சந்திச்சிட்ருக்கோம். அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்களோட பயணங்கள், அவங்களோட சேலஞ்சஸ், எப்படி ஒரு ஆண்டர்ப்ரினராக வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு தன்னுடைய பிராண்டை வந்து டெவலப் பண்ணாங்கன்னு பல பேரை பார்த்துருக்கோம் இந்த சீரீஸில். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி வந்து ஒரு புதிய ப்ராடக்ட் அவங்களால கொண்டு வர முடிஞ்சது, இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படும், இனி ஃப்யூச்சர் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கும் அப்படி குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக மாடுலஸுடைய ஃபவுண்டர், மாடுலஸ் ஹவுசிங், அதாவது இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு துறை, அதில் வந்து ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. அதனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீராமை தான் நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் ஸ்ரீராம். ஹாய், வணக்கம். அது நாங்கள் பல பேர் சந்திக்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப்பில். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, ஐயோ எங்கள்கிட்ட கூட நிறைய ஐடியா இருக்குது, பட் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்னும் இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 13 எபிசோட பண்ணிகிட்ருக்கோம். ஓ, வெரி நைஸ். அவங்க பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களையும் நம்ம சந்திப்போம். மாடுலஸ் ஹவுசிங் அப்படின்றது வந்து என்ன, ஹவுசிங் புரியுது எங்களுக்கு, இதில் இது ஸ்பெஷாலிட்டி என்ன உங்களுக்கு இந்த ப்ராடக்டுடைய? ஸோ மாடுலஸ் ஹவுசிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஹவுசிங்காக தான், ஒரு ஷெல்டர் சொல்யூஷனாக ஆரம்பித்தோம். ஸோ பேசிக்காக எங்களோட இதில் எப்போ ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2016 சென்னை ஃப்ளட்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷெல்டர்லாம் போயிடுச்சு, வீடெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, வீடு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு வீடு இந்த மாதிரி டிசாஸ்டர் அப்போ போகுது, இதெல்லாமே நம்ம டிசாஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டிசாஸ்டர் அப்போ போகுதுன்னா அவங்களுக்கு திரும்ப வீடு கட்டி கொடுக்க ஒரு டைம் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. அவங்க ஒரு பட்ஜெட்ஸ் எடுக்கணும், அவங்க கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும். இப்போ சுனாமி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பர்மனெண்ட் ஹவுசிங் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த இன்டர்மீடியட் பீரியடில் அவங்களுக்கு ஏதாவது ரேப்பிடாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் மாதிரி அடிச்சிருவாங்க ஒரு டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அதில் வந்து 2-3 வருஷம்லாம் இருக்க முடியாது. அதில் ஒரு 2 நாள் தங்கலாம், 5 நாள் தங்கலாம். ஸோ அந்த டிரான்சிஷன் ஷெல்டர்னு சொல்லுவாங்க. இதே வந்து யூஎஸ்லாம் போனீங்க இல்லை ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா டிரான்சிஷன் ஷெல்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டிசாஸ்டர் ஆனதுக்கப்புறம் பக்கா ஹவுசிங் வரதுக்கு முன்னாடி அந்த டிரான்சிஷன் பீரியடில் யூஸ் பண்ணுற ஒரு ஷெல்டர். ஸோ அது வந்து இந்தியாவில் இல்லைன்னு நாங்கள் பார்த்தோம். அந்த டிசாஸ்டர் இந்த சென்னை ஃப்ளட்ஸ் நடந்தப்போ நிறைய பேருக்கு வீடு போனதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கேம்ப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு கேன்வஸ் டென்ட் மாதிரி அதில் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹவுசஸ் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி பிளான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க கட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு டைம் எடுக்கும் இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷனாலே. கண்டிப்பாக. ஸோ அந்த பீரியடுக்கு ஒரு டிரான்சிஷன் ஷெல்டர் டெவலப் பண்ணலான்னு சொன்னது தான் இந்த ஐடியா. ஸோ அன்றைக்கி அங்கே அந்த ஐடியாவில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு ஹோல் ஆஃப் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அங்கே எல்லாமே நம்ம போய் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூரல் இந்தியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நாள் எடுக்கும். அதாவது மினிமம் ஒரு 3 மந்த்ஸாவது ஆகும். ஒரு சாதாரண ஒரு மினிமம் சின்னதாக பண்ணோன்னா கூட, ஒரு பெரிய லெவல் பண்ணால் ஒரு 1 இயர் அது மாதிரி கூட ஆகும். கரெக்ட். ஆனால் வெயிட்டிங் காத்து இருக்க முடியாத சூழல், அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ், இப்போ நம்ம சாண்டு, பிரிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இதனுடைய சிறப்பு எப்படி, இல்லை ஏன் எப்படி அவ்வளோ குயிக்காக உங்களால் பண்ண முடியுது? ஓகே, ஸோ 2 டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃபேப் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்காக என்னென்னா, இப்போது இந்த கோல்ட் ஸ்டோரேஜஸ் இல்லை டிஃபென்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த பேனல் வந்து 2 சைடில் வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கும், நடுவில் வந்து ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். இது வந்து இன்சுலேஷனுக்காக, அதாவது உங்களுக்கு ஹீட் அடிக்குது இல்லையா, ஹீட் உள்ளே வரக்கூடாதுன்னா வாலில் இன்சுலேஷன் நிறைய இருக்கணும்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம். ஸோ அந்த இன்சுலேஷனுக்காக அந்த ஃபோம் மாதிரி உள்ளே வச்சுருப்போம். ஸோ இந்த பேனல்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணி நாங்கள் கட்டிட்டோம். ஆனால் எங்களோட ஐபியில் எங்களோட இனோவேஷன் எங்கே வருதுன்னா, உங்களோட எலக்ட்ரிக்கல்ஸ் இப்போ ஜென்ரலாக ஒரு வீடு கட்டணுன்னா என்ன பண்ணுவீங்க, சாண்டு, சிமெண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ், ப்ளம்பிங், விண்டோ ஸ்டோர் எல்லாமே வந்து சைட்டுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான ஆளுகளும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. எலக்ட்ரீஷியன் இருக்கலாம், இல்லை ப்ளம்பர் இருக்கலாம், மேசன், பெயிண்டர் இதெல்லாம். ஸோ ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு இது எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னா அதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய காஸ்ட் ஆகும், நிறைய டைம் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு கார் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம சைட்டில் எடுத்துகிட்டு வந்து சும்மா டிப்ளாய் பண்ணால் போதும், எல்லாமே ரெடிமேடாக வந்துடும். ஸோ இந்த ஐடியா நாங்கள் ஃபுல்லாக மாற்றிட்டோம். ஸோ 90-95% வந்து நம்ம ஃபேக்ட்ரியிலே பண்ணுறனால ஒன்று உங்களுக்கு குவாலிட்டி மெயின்டைன் ஆயிரும், இன்னொன்று வந்து கம்பல்சரி டைம் ஃபாஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 365 நாள் ஒரு கேலண்டர் இயரில் இருக்குன்னா, எஃபெக்டிவ் ஒர்க்கிங் டேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 200 நாள் 220 நாள் தான். ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், இல்லை வெதராக இருக்கலாம், ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியாது, மழை பெய்யுற அன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாது. இதே ஃபேக்ட்ரியில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது, 365 டேஸும் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் விட்டுருங்க. ஸோ ஒர்க் என்விரான்மெண்ட் அவங்களுக்கு பெட்டராக இருப்போ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் ஒரு வீடு வந்து சராசரியாக ஒரு 12 மாதம் இல்லை 18 மாதம் ஆகிற இடத்துல
நம்மளால் வெறும் 4 நாள் 5 நாளில் கட்ட முடியுது. 4-5 நாளில் கட்டிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி சைட்டில் ஒரு 5 நாளில் செட்டப் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 15வது நாள் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஸ்கூலோ ஒரு கடை செட் பண்ணணுமோ எதுவானாலும் நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நம்ம இனோவேஷன் வருது உள்ள. கேட்குறதுக்கு ரொம்ப இப்போ இனிமேல் வர புதிய மாடர்ன் வேர்ல்டுக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஃபாஸ்ட் வேர்ல்டு, யாருக்கும் பொறுமை இல்லை. ரெண்டாவது நான் நீங்கள் சொன்ன விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த 365 ரவுண்ட் த கிளாக் அல்லது த்ரூஅவுட் த இயர் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ஒரு கட்டுற சைட்டில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன், அப்புறம் அந்த மணல் கொட்டக்கூடாது, செங்கல் கொட்ட, அப்புறம் பக்கத்தில் நெய்பர்ஸுடைய பிரச்சனை, கம்ப்ளைண்ட், இதெல்லாம் இருக்கும். இந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். அதாவது அந்த ஓனருக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது. ரெண்டாவது குயிக்காக வீடு கிடச்சிடுது. அதாவது ஒருத்தர் டிரான்ஸ்ஃபரில் வராரு, எனக்கு ஒரு வீடு அங்கே வாங்கணுன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அவருக்கு வீடு ரெடி. கரெக்ட். சரி, அது வீடு ரெடி ஆகிடுது சார். இப்போ ஒரு எக்ஸிபிஷன் மற்ற மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஓகே. கரெக்ட். பட் அது டியூரபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டித்தரும், ஸ்கூல்ஸ் கட்டித்தரும், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டித்தரும். இதுக்கெல்லாம் வந்து டிசைன் லைஃப் அந்த கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 20 years 25 years இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 25 years டிசைன்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எந்த பில்டிங் நம்ம கட்டினாலும் மினிமம் 25 years தாங்கும். இப்போ வந்து ஹவுசிங் மார்க்கெட் நாங்கள் என்டர் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து 50 years லைஃப் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நாங்கள் ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் வச்சு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். விழுப்புரமில் வந்து இன்னொரு 10 நாளில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஹவுசஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா 50 years, அது ஃபுல் லைஃப் இருக்கும். வி வில் கிவ் யூ கேரண்டி, வாரண்டி ஃபார் தட். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்க்ரீட் வச்சு கட்டுற வீடு வந்து எங்களால் சைட்டில் 5 நாளில் கட்டித்தர முடியும். ஸோ கான்க்ரீட் 50 years லைஃப், ஆனால் 5 days கன்ஸ்ட்ரக்ஷன் டைம். இன்னொரு இனோவேஷன் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் வராரு, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் செட் பண்ணுறாரு, ஒரு மோட்டல் ஒரு ஹைவேல வந்து ஒரு அடையார் ஹோம் செட் பண்ணுறாங்க, இல்லை எதுவும் செட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பில்டிங் அங்கே தேவைப்படாத நம்ம இப்போ இன்னைக்கு கணிக்க முடியாது. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா போச்சுன்னா கண்டினியூ பண்ணி அங்கேயே எக்ஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மூடிட்டு கிளம்பணும், லைக் அதை ஷட் ஷாப் பண்ணிவிட்டு வேற எங்கேயே கிளம்பணும். அப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செலவு பண்ணி பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அது இடிச்சோம்னா ஒன்றுமே வராது. அதில் இன்ஃபேக்ட் அது கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற பில்டிங்ஸ் எல்லாமே 25 வருஷமாக இருந்தாலும் சரி, 50 வருஷமாக இருந்தாலும் சரி, எல்லாமே போர்ட்டபிள். அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷம் இல்லை 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல யூஸ் கேஸ் இல்லை, எனக்கு இங்கே கம்மியாயிருச்சு, அது ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். அவங்க ஒன்று கட்டிடுவாங்க பப்ளிக்கோட மணி வச்சு, ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே இந்த அபண்டன்ட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, பழைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் யூஸ் கேஸே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பில்டிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணி வேறு லொக்கேஷன், இன்றைக்கி ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கவர்மெண்ட் பிளான் பண்ணி ஓஎம்ஆரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆரில் தேவைப்படாது. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவ்வளோ வந்துருச்சு, மற்ற பில்டிங்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது மறுபடியும் இப்போ புஷ் பண்ணி கீழே மறுபடியும் தள்ளிக்கலாம். ப்ராப்ளி இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி போட்டோம்னா அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அங்கே யூஸ் இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் இப்போ பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போர்ட்டபிலிட்டி, ரேப்பிட்னஸ் தான் எங்களோட யூஎஸ்பி. போர்ட்டபிலிட்டி, ரேப்பிட்னஸ், ஓகே. ஆனால் அந்த காஸ்ட் இப்போ நீங்கள் அந்த போர்ட்டபிலிட்டிக்கு வந்து இங்கேருந்து இடிக்கிற செலவை விட எடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டின செலவு எல்லாமே போயிடும். உதாரணத்துக்கு ஒரு 20 lakhs கொடுத்து கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 square feet கட்டுறாங்கன்னா ஒரு 10 years இல்லை 50 years வச்சுங்க, அது டிஸ்ட்ரக்ஷன், அதாவது இடிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வராது. கரெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் அந்த போர்ட்டபிலிட்டி சொன்னீங்கல்ல, இதில் வந்து இப்போ உங்கள் கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, கரெக்ட், பேஸ்மெண்ட், கரெக்ட், அது அங்கே திருப்பி மூவ் பண்ணும்போது அங்கே எப்படி திருப்பி அதை இது பண்ணுவீங்க? ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பேஸ் அப்படியே விடுற மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபவுண்டேஷன் மட்டும். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா அதுவும் ப்ரீகாஸ்ட்டில் பண்ணிட்டோம். ப்ரீகாஸ்ட் பண்ணி அதையும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக இன்றைக்கி ஒரு நீங்கள் 40 லட்சத்தில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இல்லை ஒரு கடை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரீட்டைல் ஷாப் ஒன்று போடுறீங்க, என்ன வேணா இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை சலூனாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் நாளைக்கே வந்து இங்கேருந்து நான் வேறு ஒரு லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணும், இல்லைப்பா நான் வந்து விழுப்புரம் போகிறேன், இல்லை நான் வந்து பகலில் காஞ்சிபுரம் போகிறேன், நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுன்னா வித்தின் 5% ஆஃப் த காஸ்ட், 40 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு 2 லட்ச ரூபாயில் எங்களால் ஷிஃப்ட் பண்ணி தர முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் ஆசிட்டிஸ் ஆகும். ஆனால் நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா ஜாஸ்தியாகும், விழுப்புரம் போனாங்கன்னா கம்மியாகும். பட் ஆனால் அந்த ஷிஃப்டிங் காஸ்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் த காஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமாக அது வேஸ்ட்டடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு 5% நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த பில்டிங் ஆசிட்டிஸ் உங்களுக்கு வந்து எங்கே வேணுமோ அங்கே கிடச்சிரும். ஸோ இதுதான் எங்களோட யூஎஸ்பி வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட். அதான் நீங்கள் சொல்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதாவது இது மாதிரி ஒன்று நடக்குமா? ஏன்னா நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அங்கேருந்து அவங்களால தொடர்ந்து அந்த பிஸ்னஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, இல்லை அந்த சூழலும் அமையாது.
சில நேரத்தில் வீடு வந்து இங்கே வேலை பண்ணுவாங்க, ஒரு 10 வருஷம் இங்கே இருப்பாங்க, திடீர்னு சொந்த ஊருக்கே போயிடணும் அப்படின்னும்பொழுது இந்த வீடை விற்கணும். விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, அவங்க எதிர்பார்க்குற காஸ்ட் வருமா தெரியாது. ரெண்டாவது இல்லை இடிச்சிடலாம் அப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து இது ரொம்ப பொருளெல்லாம் ஏற்றிட்டு நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட், இப்போ நம்ம ப்ராடக்ட்லாம் ஏற்றிட்டு போகிறோம் இல்லைங்களா, பீரோ கட்டலாம் பண்ணுறப்போ, அது மாதிரி வீட்டையே எடுத்துகிட்டு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் நீங்கள் சொல்கிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய காஸ்ட் இல்லை. ஏன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5% + 2% அடிஷ்னலாக ஒரு 8%க்குள்ளே அப்படின்னும் போது அதுக்குள்ளே இதனுடைய வேல்யூவும் இதுவாகும். அது ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் ரேப்பிடாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க, டியூரபிலிட்டியும் இருக்குது, காஸ்ட் வைஸ் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ அது கேட்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்தியாவில் இப்போ இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது? இப்போ உங்களுக்கு வந்து நிறைய இப்போ பார்த்துட்டு இருக்கோம், திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறாங்க, சாண்ட் வச்சு பண்ணுறாங்க, அந்த சொன்னாங்க ஹாலோ பிளாக்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்த பிறகு ஏன் இன்னும் அந்த மார்க்கெட் எங்கே இருக்குது இப்போ உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு கிட்ட தான் தெரியும் அந்த மார்க்கெட். ஸோ ஒன்று ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு புது ஐட்டம் இல்லை புது ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் இல்லைனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். நீங்கள் வேறு எதுவான கம்பேர் பண்ணிக்கோங்க, கார் கம்பேர் பண்ணிக்கோங்க, இல்லை கோல்டு கம்பேர் பண்ணிக்கோங்க, எதுவுமே ஹவுஸ் அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளோட சிங்கிள் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அ மேன் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு ஹவுஸாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ரிலக்டன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாமே, நம்ம ஒரு ஃபுட்டு ஒரு வேலைக்கு ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைனா ஒரு கார் வாங்கலாம் திரும்ப வித்தரலாம். ஸோ இதில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதனால் எங்கள் கம்பெனியில் நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு பீப்புள் வந்து இதை பார்க்கணும், இதில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே நம்பிக்கை வரும், ஆமாப்பா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் கட்டி கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம கம்பெனிக்கு அது கரெக்டாக எந்த கம்பெனியாலும் இது பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் கவர்மெண்ட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ தான் எல்லா மக்களும் அங்கே வருவாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா அங்கே வந்து ஒரு அக்ரி ஷெல்டராக இருக்கலாம், இல்லை ஹவுசிங்காக இருக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ கவர்மெண்ட் அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அன்றைக்கி வருவாங்க, அங்கே தான் வருவாங்க ஃபுல்லாக. அங்கே வரப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் யோசிப்பாங்க, ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல்லாக கவர்மெண்ட்ஸோட பார்ட்னர் பண்ணி இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு B2C மார்க்கெட்லையும் பெரிய ஒரு சேஞ்ச் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி கவர்மெண்ட்டே எடுக்குது, கவர்மெண்ட்டுடைய மணி, ஏன்னா பப்ளிக் மணி, அவங்களே அதில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு போது ஒரு நம்பிக்கை வருது. ரெண்டாவது காஸ்ட், இப்போ நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையா கேட்டால் ஒரு பெர் 2000 rupees per square feet மினிமம், அதுக்கு மேலே போகுது இப்போது 2, 3, 2, 5 வரைக்கும் போகிறாங்க நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ உங்கள் இதில் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதை விட கம்மியாக இல்லை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்? ஸோ இப்போ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 2 வேரியன்ட் சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து 25 இயர்ஸ் கண்ட பஃப் பேனல் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ப்ரீ காஸ்ட் வச்சு. ஸோ எங்களோட ப்ரீ காஸ்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15% லெஸ் தென் மார்க்கெட் ரேட்டு. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு லோக்கல் கொத்தனார் வச்சு கட்டுறத விட நாங்கள் 15% கம்மியாக கொடுப்போம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க, எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து அங்கே ஒரு லோக்கல் கொத்தனாரோ ஒரு லோக்கல் சிவில் இன்ஜினியரோ வச்சு கட்டுவீங்க கரெக்டாக. அவர் வந்து மெட்டீரியல் எல்லாமே லோக்கல் ரீட்டைல் ஷாப்பில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, அவங்க டைரெக்டாக வந்து நம்ம மேனுஃபேக்சர் கிட்ட வாங்குற மாதிரி வாங்க முடியாது. ஏன்னா அவரோட அப்ளிகேஷனோ அவரோட கன்சப்ஷனோ கம்மி. ஸோ நம்ம வந்து உங்களோட வீடு, அவரோட கடை, இல்லை அவரோட இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபேக்ட்ரியில் ஒரே லொக்கேஷனில் பண்ணுறப்போ நம்ம ஒரு 100 பில்டிங் ஒரே இடத்துல பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டே ப்ரைஸ் வாங்குவோம். ஸோ அதனால் ஒரு காஸ்ட் சேவிங் எப்பயுமே நம்ம இதில் இருக்கும். பல்காக ஒரு ப்ரொக்யூர் பண்ணும்போது நம்மளுக்கு இதே ஒரு எல்என்டியோ ஒரு டாட்டாவோ வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன ப்ரைஸஸ் கிடைக்குதோ நம்மளும் அது இந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் எய்ம் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைட்டில் 100 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. ஆனால் நம்மளோட சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களா, நான் ஒரு கடை கட்டுறேன்னா அது மொத்தமாகவே 40 லட்ச ரூபா தான். அதில் வந்து நம்ம மேனுஃபேக்சர்கிட்டே டீல் பண்ண முடியாது. அதனால தான் லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ்க்கு எப்போயுமே ரீட்டைல் மார்க்கெட்லேயே வாங்கி ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக கிடைக்குது. நம்ம அதை பீட் பண்ணலாம். ஒரு எல்என்டிக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம அந்த ப்ரைஸில் வாங்கி மக்கள் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எய்ம். வெரி குட். அதர்வைஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. கரெக்ட். இந்த மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுல, ஏன்னா ஃபேக்ட்ரி மேடு ஹவுசஸ்னால உங்களுக்கு கரெக்ட். ஆனால் இந்த டிசைன்லாம் முன்னாலே கொடுத்துருவீங்களா? டிசைன்லாம் நம்ம முன்னாடியே பேசி ஃப்ரீஸ் பண்ணிடணும். நம்ம வந்து கட்டுறப்போ அப்படியே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டே நம்ம பேசி நம்மளே ஃப்ரீஸ் பண்ணணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கம்பல்சரி இருக்குது நம்ம. அதான் கேட்டேன். இப்போ ஒரு ஜன்னல் இப்படி இருக்கணும், ஒரு என்னுடைய என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கணும், கிச்சன் இந்த பக்கம். ஆனால் இதெல்லாம் வந்து த்ரெட் பேராக ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிடணும். கரெக்ட். உங்கள் கார் மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடும், முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சு கலர்லேருந்து எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி நம்ம சைட்டுக்கு வரப்போ அது ஒரு ப்ராடக்டாக தான் வரும்.
ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அது ஒரு 3D விஷுவலாக ஃபுல் 3D விஷுவல்ஸ் இப்போ வந்து ஏஆர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வர்ச்சுவலாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்து அந்த ஃபீல் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அப்போயே அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நடக்கிறப்பவே பேக்கில் நீங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இது கலர் மாற்றி காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் செஷன்லாம் வச்சிருக்கோம். கிளைண்ட்ஸ் இங்கே ஆஃபீஸ் வந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த 3D கிளாஸஸ் கொடுத்துட்டு விஆர் கிளாஸஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து வர்ச்சுவலாக அதை நடந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். அப்போ பெரிய ஒன்றும் 99% ஒன்றும் ஒரு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு என்ன வரப்போகுதுங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். இப்போ நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்ச பிறகு பண்ணோன்னா அதை கொஞ்சம் இடிக்கணும், திருப்பி அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது முன்னாலே நம்ம அதை ஃபீல் இப்படி தான் இருக்கும் அந்த வீடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த வீடெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் எக்ஸ்கலேஷன் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா நீங்கள் லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் இல்லைனா அவங்க மேலேயும் சொல்லி தப்பு இல்லை, அவங்களால ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்டீல் போய் 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஒரு ப்ராஜெக்ட் 1 வருஷம் போகுது, உங்கள் வீடு கட்டுறதா போகுதுன்னா டிசம்பர் அப்போ 70 ரூபாய்க்கு இருந்தால் அவர் 70 ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணும். அது அவர் கண்ட்ரோல் இல்லை. நம்ம ரேப்பிடாக பண்ணுறனால இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேலே இம்பாக்ட் ஆகாது. கண்டிப்பாக. ஏன்னா விதின் 1 மந்த்துக்குள்ளே பண்ணும்போது பெரிய ப்ரைஸ் சேஞ்சஸ் வராது எப்பயுமே. இதே நீங்கள் 1 இயர் 1.5 இயர் போனீங்கன்னா தோராயமாக ஒரு 30 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள 45 லட்ச ரூபா 48 லட்ச ரூபா ஆயிரும். இது சராசரியாக வீடு கட்டின எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம தவிர்த்து 35 லட்சம்னா 35 lakhs கட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேரண்டி கொடுத்துருவோம். கட்டி கொடுத்துடலாம். ரெண்டாவது வந்து ஒருத்தர் 40 லட்சம் கொடுத்து வீடு கட்டுறாரு, வாடகையில் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், ஒரு 12 மாதம் அந்த வீடை கட்டுறாருன்னா 20,000 வாடகையில் இருக்காருன்னு வச்சுக்கிறேன். அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா, அதுவும் லாஸ் தான் கண்டிப்பாக. பட் இது குயிக்காக கிடைக்கும் போது அது ஒரு சேவிங் இருக்குது. கண்டிப்பாக சேவிங். இதே ஒரு பிஸ்னஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலுக்கு 12 மாதம் முன்னாடி கிடைச்சா அந்த 12 மாதம் பிஸ்னஸ் அவங்க பண்ண முடியும். பிஸ்னஸ் கரெக்ட். ஸோ இப்போ நான் என்ன, இப்போ இது வரைக்கும் உங்கள் ப்ராடக்ட் பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக. இந்தியாவில் நாங்கள் 2016 இது ஆரம்பிச்சிட்டோம். இதே யூஎஸில் பார்த்தீங்கன்னாலோ இல்லை யூரோப்பில் பார்த்தீங்கன்னாலோ இது அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சைனா மேசிவாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவில் வந்து ஒரு ஃபேக்ட் என்னன்னா ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைனா வந்து லீடிங்கில் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூஎஸ் அண்ட் யூரோப்பில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ சைனாலே பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா லாஸ்ட் 2 centuries, அதாவது 200 வருஷமாக யூஎஸில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கோ அதை வந்து சைனாவில் 2 வருஷத்தில் முடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் ஃபேக்ட்ரிலே பண்ணுற மாதிரி. ஆனால் ஃபேக்ட்ரியில் உங்களால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ப்ரீ ஃபேப் கன்ஸ்ட்ரக்ஷன், மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் ஆகலை. நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பெரிய கம்பெனிஸ் லைக் எல்என்டியும் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நாங்களும் அந்த சேஞ்சில் வந்து எங்களால் எதை பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது இது கேட்குறவங்களுக்கே வந்து நம்ம ஏன்டா 6 மாதம் 1 வருஷம் டென்ஷனில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டரை அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா அவன் திடீர்னு எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு அடுத்த பட்ஜெட்டில் ஸ்டீல் ரேட் ஏறிடும், சிமெண்ட் ரேட் ஏறிடும். உடனே சாரி சார் நான் சொன்ன ரேட்டுக்கு நீங்கள் முடிக்கல, இப்போ கொடுத்து தான் ஆகணுன்னும் போது அந்த ஃபைனல் காஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போலாம் எல்லா பில்டர்ஸும் இப்போ கொடுக்குறது வந்து இது வந்து ஃபைனல் கிடையாது, உங்களுக்கு முடிச்சு சாவி கொடுக்கும்போது ஒரு ஃபைனல் பில் பண்ணுவோம். ஸோ அந்த பிரச்சனையே இதில் இல்லை. எனக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒரு ஆடியன்ஸாக நான் கேட்குறேன், இப்போது சைக்ளோன் வருது, எர்த்குவேக் வருது, இப்போ சுனாமி வந்தது 2004. அந்த மாதிரி சமயத்துக்கும் இது தாங்குமா உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனு எப்படி இருக்குது? ஓகே. ஸோ பேசிக்காக நம்மளோட இந்த ப்ரீகாஸ்ட் வேரியன்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆசிட்டிஸ் நீங்கள் M20 M40 என்ன சைட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெட்டீரியல் தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் வேறையே தவிர என்ன மெட்டீரியலோ எது இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு 40-50 வருஷமாக ப்ரூவ் ஆயிருக்கோ அதே மெட்டீரியல் அதே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்/செகண்ட் சொல்லுவாங்க. அதாவது அதுதான் வின் ஸ்பீட். இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்தியாவில் ரெக்கார்டு இருக்கிறது வந்து அந்த வின் ஸ்பீட் தான். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் பில்டிங் கோட்லேயும் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த ரிசர்ச் பார்க் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டுறதுக்கோ என்ன டிசைன் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டிசைன் கால்குலேஷன் யூஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட பில்டிங்ஸும் பண்ணி தரோம். ஸோ புயல் வந்தாலும் சரி, எர்த்குவேக் வந்தாலும் சரி, எதுவுமே ஆகாது எங்கள் பில்டிங்ஸ்க்கு. வெரி குட். ஸோ இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு ஐஐடியும் எங்களோட எல்லா பில்டிங்ஸும் சர்டிஃபை பண்ணிடுது. ஸோ ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேஷன் வாங்கி தான் நாங்களும் பில்டிங்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறோம். ஸோ என்னன்னாலும் ப்ராப்ளம் வராத மாதிரி. இப்போ இந்த பேட்டன் ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு? கரெக்ட். இந்த 2 பில்டிங் எங்ககிட்ட 2 பேட்டன்ஸ் இருக்குது. இந்த பில்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு 20 இயர்ஸ்க்கு பேட்டன்ட் எடுத்து வச்சுக்கோம். பிகாஸ் பேட்டன் ஜென்ரலாக 20 இயர்ஸ்க்கு வரும் இல்லையா. 2016 அப்போவே நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ 2036 வரைக்கும் பேட்டன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. என்னென்னா வீடு வாங்குகிறோம் 40 லட்சம் போடுன்றார் இவர் மிஸ்டர் ஸ்ரீராம. சரி போட்டோம், திடீர்னு ஒரு சுனாமி வந்தது என்ன பண்ணுறது? இன்சூரன்ஸ் அந்தளவுக்கு தரமாட்டான். ரெண்டாவது இதுக்கு இருக்குமா இன்சூரன்ஸு அப்படிலாம் ஒரு இது இருக்குது. நார்மலாக நம்ம இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா யாருமே வீடை இன்சூர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ப்ராடக்ட் கார் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் பண்ணுவோம். இது பண்ணுறதில்ல.
சரி இதுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு டவுட், அதுவும் கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ வீடு எப்படி நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதுதான். ஒன்றே ஒன்று என்னென்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் அண்டு இது என்ன சொல்கிறது, இடங்களை வந்து பெரிய ஆக்கிரமிப்பு இல்லாமல் ப்ரீ டிசைன்டு வெர்ச்சுவல் ஃபீலிங் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், அந்த வீடு அப்படியே நம்ம கண்ணில் காட்டுறீங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் இந்த லைனுக்கு வரணுன்னா இதுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு இது இருக்கும். யாரோ ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க உங்களை, ஏன் இவர் மாதிரி வரக்கூடாது, இல்லை இதில் நம்ம இருக்குமே இது மாதிரி பண்ணால் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கே சின்னதுலேருந்து ஒரு ட்ரீம் இருக்கும். ஐயோ என்னடா இது நம்ம அப்பா வந்து இதை படிக்க வச்சுட்டாரு, நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் தான் போகணும், சிவில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். சில பேர் தப்பான ஒரு வழியில் போய்டும். நீங்கள் உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது? நீங்கள் நினச்ச மாதிரி தான் இருக்கா, இல்லை எப்படி ஆரம்பிச்சிங்க இது? ஸோ இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மாறிட்டே இருக்கும் இல்லையா. லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை பார்ப்போம், அவர் இது இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அது அப்படியே நமக்கு ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து லக்கிலி எங்கள் ஃபேமிலியிலே இருந்துச்சு. ஸோ எங்கள் தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரினர்னு சொல்லலாமே. நான் ஃபர்ஸ்ட் ஆண்டர்ப்ரினர் இல்லை, எங்கள் தாத்தா தான் எங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஆண்டர்ப்ரினர். ஸோ அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார், எங்கள் அப்பாவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணார். ஸோ கமிங் ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஃபேமிலி, எங்கள் சும்மா ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வரீங்கன்னா உங்கள் நைட் வந்து டின்னர் சாப்பிட்றப்பே பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸுங்கிறது ஆல்வேஸ் சம்திங் ஐ வாஸ் யூஸ் டு, நமக்கு ஆல்ரெடி அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் பார்த்து எப்பயுமே நம்ம ரொம்ப பயந்ததோ வியந்ததோ கிடையாது. நம்ம வந்து பண்ணலாம், நல்லா பண்ணலாம், ஆனால் நம்ம ஃபேமிலியில் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு நாலேஜோ ஒரு டிவர்சிட்டியோ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் எப்போ வந்துச்சுன்னா எங்கள் ஐஐடி வந்ததுக்கப்புறம் தான். எங்கள் ஐஐடி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்குது. ஸோ நம்மளாலே இது பண்ண முடியும், நம்மளால இந்த கேம்பஸில் இருக்கோம், நமக்கு ஆக்சஸ் இருக்குது. இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் லைக் டைரெக்டாக எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த குளோப் எங்கே வேணால் கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம கேம்பஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் போயிருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஐஐடி வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன் தான் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃபியூ இன்ஸ்டன்சஸ் லைக் ஸோ நிறைய பீப்புள் நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா இந்த ஐஐடி கேம்பஸில். ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங் வாஸ் மிஸ்டர் ஸ்ரீரவேம்பு. ஸோ அவர் கூட பார்த்தப்போ அவர் எப்படி ஒரு கம்பெனி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கே இந்த சென்னையில் உட்காந்துட்டு லைக் பில்டிங் அ ப்ராடக்ட் ஃபார் த குளோப், இதெல்லாம் இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வேர் சரி நம்ம ஆண்டர்ப்ரினர் ஜர்னி ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அகைன் கோயிங் பேக் டு ஃபேமிலி. ஸோ நாளைக்கு நீ ஜாப் போய் அதை சம்பாரிச்சே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லை, அது வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கல அந்த ப்ரெஷர். ஸோ நீ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னு சொன்னார். சேம் கோஸ் ஃபார் மை கோஃபவுண்டர் ஆல்சோ. அவருக்கும் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, ட்ரை பண்ணுங்கள், ஜாப் எப்போ வேணால் நம்ம அதுக்கப்புறம் போய்க்கலாம், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சப்போர்ட்னால தான் எங்களாலே ஆரம்பிக்க முடிஞ்சது. அந்த 23 இயர்ஸ் அப்போது அந்த ஒரு பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மக்களும் பேக் சைடில் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒன்று புரியுது. அதாவது நீங்கள் அப்போனா நீங்கள் ஐஐடியில் தான் படிச்சிங்க. கரெக்ட். ஐஐடியில் உங்களுடைய அண்டர் யூஜி கரெக்ட் சிவிலில் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களை மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன், இந்த ஐடியா வந்தது. கரெக்ட். நான் என்ன கேட்குறேன்னா எக்ஸாக்டாக இதை தான் பண்ணணும்னு உங்களுக்கு எங்கே இருந்ததுன்னு கேட்குறேன் ஐடியா. ஸோ பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ஆசை. ஸோ இதை தான் பண்ணுங்கிறது சிவில் எப்பயுமே ஒரு லைக் பேசிக்காக சிவில் மெக்கானிக்கல் இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் தான் நான் செலக்ட் பண்ணலான்ட்டு ஐடியில். ஸோ பேசிக்காக நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஃபிசிக்கலாக இருக்கணும். ஆனால் இந்த கோட் எழுதி கம்ப்யூட்டருக்குள்ளே பண்ணுற ஒர்க் வந்து நமக்கு செட் ஆகலை. ஆனால் நம்ம பண்ணுறது நம்ம கட்டுறது எல்லாமே டச் அண்ட் ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதில் நம்ம சிவில் ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து மதர் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான். அது என்றைக்குமே மாற்ற முடியாது. ஸோ அதில் ஒரு இனோவேஷன் பண்ணோம்னா இம்பேக்ட் பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு பில்டிங்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது ஒரு ஆஃபீஸ் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைனா ரிமைனிங் 10% உங்களோட வெஹிக்கிள்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மொபிலிட்டிங்கிறது ஒரு செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு செக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம இம்பாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒய் நாட். பிக்கஸ்ட் செக்டரில் இருக்கும், பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஆப்வியஸான டிசிஷன் தான் அது. வெரி வெரி குட். நல்ல சிந்தனை. அதாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் யாரும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லும் போது அதாவது 90% நம்ம வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூஃப் கீழே தான் இருக்கும், 10% தான் வெளியே. கரெக்ட். அங்கே வெளியே போனால் கூட ஃப்ளைட்டில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அதுவும் ஒரு ரூஃப் கீழே தான் இருக்கும். அப்போ நம்ம மேக்ஸிமம் லைஃப்ன்றதே மேஜராக வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட தான் நம்மளுக்கு தெரியாமே நம்ம அதோட தான் இருக்கோம் அப்படின் போது அது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. ஆனால் நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், பசங்களை அனுப்பும்போது சிவில்லாம் போகாத, நீ ஐசி என்னது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு. மோஸ்ட்லி ஐஐடினாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு.
ஆனால் அந்த சிவில்ன்றதுக்கு வந்து பின்னால் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்தியா இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. நாட் ஓன்லி த்ரூ கவர்மெண்ட், ஈவன் ப்ரைவேட் அண்ட் ஈவன் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ. யாரோ ஒருத்தர் தனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற ஒரு சூழல். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயோ போயிட்டுருக்கு. நாம் சொல்கிற மாதிரி உடை, உணவு, உறைவிடம், இது 3 தானே ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக அந்த ப்ராடக்ட் பற்றி சொன்னீங்க. இப்போ நெக்ஸ்ட் கம் டு இதுக்கு வரும் ஐஐடி ரிசர்ச் பார்க். ஓகே, இப்போ நீங்கள் ஐஐடியனாக இருந்தாலும் இப்போ இங்கே ரிசர்ச் பண்ணுற எல்லாருமே ஐடியன்ஸ் கிடையாது. ஈவன் சில பேர் அண்ணாவில் வந்து இருக்காங்க, சில பேர் சின்ன சாதாரண இன்ஜினியரிங் காலேஜஸ் படிச்சுட்டு கூட இங்கே வந்து அவங்களுடைய ஐடியா வச்சுட்டு இங்கே ரிசர்ச் பார்க்குடைய சப்போர்ட்டோட ஒரு ப்ரோட்டோடைப்பை கொண்டு வராங்க. கரெக்ட். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அலுமினஸ் ஆஃப் ஐஐடி. இந்த ஐஐடி ரிசர்ச் பார்க்கு உங்களுக்கு இந்த ஐடியா வந்தோன்னா யார் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு? ஸோ ஐஐடி ரிசர்ச் பார்க் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ரிசர்ச் பார்க்ஸ். எல்லா ஸ்டார்டப்போட கோ டு பிளேஸாக இருக்குது. யாராவது டீப் டெக் இல்லைனா ஏதாவது ஒரு இனோவேஷன் பண்ணணும்னா ஸோ எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த தவிர்க்க முடியாத பேர் வந்து ஐஐடி ரிசர்ச் பார்க். ஸோ எங்களுக்கு வந்து இந்த கேம்பஸ் எப்பயுமே ஒரு ஆக்சசிபிளாகவே இருந்துச்சு. ஒரு ஐஐடினா இருக்கப்போ ஸோ ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்போ அடிக்கடி ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பெரிய பெரிய ஆளுகளாக வந்து ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க, அதுக்கெலாம் வந்து போயிருக்கோம். பிரம்மாண்டமான கேம்பஸ். ஸோ நம்மளும் பிஸ்னஸ் ஆரம்பித்தா இங்கே என்ட்ரி கிடச்சோன்னா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்லாம் யோசிச்சிருக்க நாள் இருக்குது. ஆனால் அது ஒரு வியப்பில் ஒரு பிரம்மாண்டத்தில் அது சொன்னோம். பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பு வந்து வெறும் ஐடியாவிலிருந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அதில் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு டீம் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி கட்டுறதுன்னு இருக்கலாம், ஒரு மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இருக்கலாம், இல்லைனா ஒரு டெக்னிக்கல் நுவான்ஸ் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபண்டிங்கும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேபிட்டல் தேவை. கரெக்டாக எந்த ஐடியா வந்தாலும் ஒரு கேபிட்டல் வேணும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லைனா ஒரு ரெவன்யூ வர்றதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு மார்க்கெட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்ஸோ இல்லை யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜென்ரலாக. அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க வருவாங்க. கரெக்டாக. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க் கேபிட்டல், அதாவது எனக்கு இதில் ரிட்டர்ன் வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஐடியா நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா வரணுங்கிறதுல கொடுக்குற கிராண்ட்ஸில் வந்து இவங்களும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ நம்ம கேஸ் மட்டும் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் உள்ளே வரப்போ வந்து இந்த சென்னை ஃப்ளட்ஸ் நடந்துச்சு, அடுத்த வாட்டி ஃப்ளட் நடந்தால் ஒரு கேபின் கட்டித்தரோன்னு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவோட வந்த நாங்கள் இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 21 ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் ஒரு 200 crores ரெவன்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நார்த் ஈஸ்ட்டு, இப்போ மெகாலயா, நாகாலாண்ட்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கஷ்டம். அங்கெல்லாம் வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ராக்டர், அதாவது நாங்கள் கட்டின அளவு பில்டிங்ஸ் வந்து வேறு யாருமே கட்டினதில்லை இந்தியாவிலேயே. பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட அத்தனை நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் கட்டினதில்லை. ஸோ இந்த பேரில் வந்துருக்குன்னா இவங்க மார்க்கெட் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் அங்கே ட்ரை பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து இவங்களை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரோல் தட் தேவ் பிளேட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுக்கறதுலேருந்து, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கொடுக்குறதுலேருந்து, சிஸ்டம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீம், இந்த எக்கோசிஸ்டம் கொடுக்குறது எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் தனியாக இருந்தோம்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஆக்சஸ் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் டாப் R&D ஃபார்ம்ஸ், இப்போ டாடா ஸ்டீல்ஸாக இருக்கட்டும், ஒரு செயின் கோபைனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதே கேம்பஸில் ப்ளேஸ் பண்ணி ஒரு கொலாபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் இமீடியட்டாக செயின் கோபைன் கண்ணுக்கு போகுது, டைரெக்டாக டாடா ஸ்டீல் கண்ணுக்கு போகுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு ரோல் இவங்க பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸே வந்து ஒரு பயத்தில், அதாவது தயக்கமே இருக்காது. நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் போய் ஒருத்தர்கிட்ட சந்திக்கணும், ஒரு கார்ப்பரேட்டை போய் சந்திக்கணும், ஒரு எம்டியை பார்க்கணுன்னா ஆல்ரெடி இங்கேயே நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிறதுனால உங்களை அவங்க தேடி வராங்க. இங்கேயே இருக்காங்க கூடவே. அது இல்லாமல் இங்கே இருக்கிற அதர் ஸ்டார்ட் அப்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஐடியாஸு கரெக்ட் அவங்க மூலமாக கிடைக்கும், அந்த அனுபவங்கள். கரெக்ட். ஒரு கிராஸ் லேர்னிங் இருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களே எஸ்பிஐயோட பார்ட்னர் பண்ணி எஸ்பிஐ ஸ்டார்ட் அப் பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் ரைட் மேலே தான். அவங்க இன்ஃபேக்ட் நமக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பிஐ சேர்மனே வந்து திறந்து வச்சாரு. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு 360 டிகிரி சப்போர்ட் ஃபுல்லாக கொடுப்பாங்க எப்பயுமே. ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. கரெக்ட் இல்லையா? அவங்களை இந்த டேக் வித் ஐஐடி டெஃபினட்டாக ஒரு டேக் வேல்யூ. நீங்கள் சொல்கிறது, அதாவது ஐஐடி ரிசர்ச் பார்க்கோடு சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இட்ஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு. கரெக்ட். அது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியலி யூ ஆர் ஸ்ட்ராங். அது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் நுவான்சஸ்லாம் தெரியும், ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் எப்படி இது பண்ணணுன்றது. அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை உங்களுக்கு.
ப்ளஸ் ஐஐடியிலே படித்ததுனால அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட், ரெண்டாவது ஐஐடிஎன்னாக இருந்திருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராரு ஒருத்தர், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு, ஒரு கிராமத்தில் படிச்சுட்டு, அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பெரிய இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குது. அதாவது இது பெஸ்ட்டு, தி பெஸ்ட்னு அவர் நினைக்கிறாரு, இது சொசைட்டிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. உங்கள் ப்ராடக்ட் மாதிரி அவர் வேறு எதுவும் புரியுது. பட் அவர் எப்படி வந்து இந்த ஐஐடி பண்ண முடியுமா, யாரை போய் அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ரெண்டாவது கிராமத்துலேருந்து வரும்போது இங்கே உள்ள வரும்போது ஐடி கேட்டுக்கிட்டே விட மாட்டாங்க. அவருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த யங்ஸ்டருக்கு எனக்கு ஐடியா இருக்குது, மை ஐடியா வில் பி தி பெஸ்ட் இன் தி ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ், அது எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரில நிறைய பேருக்கு. ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்னா அது ஐஐடி மக்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ரொம்ப சோகமான விஷயம். ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் வெல்கம்ஸ் ஐடியாஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். நீங்கள் அது எங்கே வேணால் வரலாம். நீங்கள் காலேஜ் படிக்காமல் ஒரு டிப்ளமோ முடிச்சனாலும் பரவாயில்ல, டிப்ளமோ முடிக்கல, ஐடியா நல்லா இருந்தால் தே ரெகக்னைஸ் யூ. ஸோ அந்த ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் போகணும், அந்த ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்கும் போகணும்னு நானும் விருப்பப்படுறேன். ஆனால் இங்கே இருக்க ஸ்டார்ட்அப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 ஸ்டார்ட் அப் மேலே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மிஞ்சி போனால் 30% ஸ்டார்ட் அப்ஸ் தான் ஐடிலேருந்து வந்திருக்கு. மீதி ஒரு 70% ஸ்டார்ட் அப், அதாவது 150 ஸ்டார்ட் அப் மேலே வந்து வெளியில் ஆளுங்க தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ஓப்பன் ஃபார் ஆல், காமன் ஃபார் ஆல், எல்லாருமே வரலாம், யார் வேணால் வரலாம். மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே அவங்க வந்து வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்களே ரிவர்ட் பண்ணுவாங்க வெறும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸில். ஸோ உங்கள் ஐடியாக்கான என்ன ஃபியூச்சருங்கிறது வெறும் 3 வாரத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகே, ஐஐடி சப்போர்ட் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் கூட ஃபாஸ்ட்டாக அவங்க வச்சிருக்காங்க. இட்ஸ் ஓப்பன் டு ஆல். இட்ஸ் ஓப்பன், வரி பண்ண தேவை. ஐஐடின்னு பார்த்து பயப்பட தேவை. கரெக்ட். எனிபடி கேன் ரஷ் இன். கரெக்ட். ஆர் சென்ட் யுவர் மெயில். கரெக்ட். நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா 3 வாரம் 4 வாரத்தில் ரிவர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்ஸா நோவா, இந்த ஐடியாவுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து 25 லட்ச ரூபா கிராண்ட் ப்ரோக்ராம் கிடைக்குமா, இன்குபேட் ஆக முடியுமா இல்லைங்கிறது வெறும் ஒரு 4 வாரத்தில் கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அந்த ஐடியா வந்து நம்ம ஒரு 2-3 வருஷமாக யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக 4 வாரத்தில் ஆமாவா இல்லைன்னு தெரியும். லெட்டஸ்ட் ட்ரை. 1 மந்த் இவ்வளோ நாள் போச்சு, 1 மந்த்ல என்ன ஆகிட போகுது. கரெக்ட். அதுவும் வந்து அவங்க சும்மா நோன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களோட ஃபீட்பேக் அவங்க அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க வந்து இங்கே வர சொல்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஐடியாக்கான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆண்டர்பிரினர் இல்லை அந்த ஐடியா வச்சிருக்கவர் வந்து அந்த ஃபீட்பேக் வந்துச்சு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து நெவர் தேசே ஒரு வாட்டி மெயில் பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க, வாங்க, ஸ்டே இன் டச்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ் இது. ஸோ நோ நீட் டு வரி. நோ நீட் டு வரி அட் ஆல். ஓகே, நம்ம ரெடி ஆகிட்டு மெயில் பண்ணலாம், இதெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்புங்க, அவங்க ஃபீட்பேக் அனுப்புவாங்க, அதிலே செலக்ட் ஆச்சுன்னா ஓகே, அப்படின்னா ஃபீட்பேக்கோடு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ வெரி குட், வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஃபைனலாக என்னுடைய கேள்வி என்னன்னா, அது என்னை உறுத்திட்டே இருக்குது. இதெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரியிலலாம் பண்ணுறாங்கலாம் ஓகே. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு டிசைன் பண்ணோம், ஏன்னா ஒரே மாதிரியான வீடுங்க இருக்காது, ஒரே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு புது விஷயந்தான். கரெக்ட். ஒரு புதுசாக படைப்பு தான் அது. கரெக்ட். அப்போ ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் அதுக்கான மிஷினரிஸ் அதுக்கெல்லாம் இருக்கணும். கரெக்ட். ஆனால் டெய்லி ஒரு டிசைன் மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்ட். இப்போ இந்த சேலஞ்சஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ இது ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான கேள்வி. ஸோ நாங்கள் வந்து பிஸ்னஸ் கட்டி நாங்கள் ஸ்கேல் பண்ணுறப்போ இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீடுங்கிறது ஒரு பர்சனலைஸ்டான விஷயம். அந்த மாதிரி வீடு எனக்கு வேணாம், எனக்கு என்னோட ஐடியால் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இதனால தான் என்ன ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 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 என்டர்பிரைஸ் கிளைண்ட்டாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ஸும் பாருங்களேன், இவங்களுக்கு வேறு மாதிரி வீடு, அவங்களுக்கு வேறு மாதிரி வீடுலாம் யோசிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் லைக் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து 2 கோடி வீடு சொல்லியிருக்காங்கன்னா 2 கோடி வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைண்ட்ஸ், இந்த B2C கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அங்கே வந்து நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட டிசைன் லைப்ரரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு 10 கிளைண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா ஒரு 10 டிசைன் உங்ககிட்ட இருக்கும். ஒரு 1000 கிளைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1000 டிசைன் உங்ககிட்ட வந்துடும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே புது டிசைன் போட தேவை வராது. ஆனால் உங்கள் டிசைன் லைப்ரரி நல்ல ரிச்சாக இருக்கும், இவ்வளோ மாடல்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதே கான்செப்ட் தான் எல்லாருமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கசகரண்டே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ன பண்ணுவோம், ஒரு டிசைன் எடுத்துகிட்டு போய் விற்காது. நீங்கள் இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, இல்லைனா 2 BHK இருக்குது, 3 BHK இருக்குது, 5 BHK இருக்குது, இந்த ஸ்டைலில் இருக்குது, அந்த ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைப்ரரி வச்சுக்குவாங்க. நாங்களும் இப்போ வந்து எங்களோட லைப்ரரி பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைப்ரரி பில்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 100 டிசைன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 1000 டிசைன்ஸ் இருக்குது. அந்த 1000 டிசைன்ஸில் ஏதோ ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்து நம்ம பண்ணிடுவோம். அந்த 1000 டிசைன் தனித்தனியாக எடுக்கல, கம்பைன் பண்ணி எடுக்கலாம். கம்பைன் பண்ணி இதில் இருக்க பார்ட்ஸ் அதில் இருக்குது, இதெல்லாம் மிக்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குன்றதுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு புது டிசைன் கரெக்ட் கொண்டு வரலாம்.
வெரி குட். ஏன்னா அந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள், ஏன்னா ஒரே மாதிரி கட்டுறது ஈஸி, கரெக்ட். ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட். டெய்லி ஒன்று அதுக்கான மிஷினரி கொண்டு வரணும், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும் அங்கே. கரெக்ட் இல்லையா? அது பெரிய விஷயம்தான். ரைட். இப்போ இந்த மார்க்கெட்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த மார்க்கெட்? ஸோ நிறைய கண்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ஒரு ப்ரீஃபேப் கன்ஸ்ட்ரக்ஷன், மாடுலர் ஃபேக்ட்ரி பில் கன்ஸ்ட்ரக்ஷனால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியாவும் அதை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லைக் எல்என்டிலேருந்தும் சரி, ஷாப்பூர்ஜிலேருந்தும் சரி, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸே இதெல்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மெட்ரோ கூட நம்ம ப்ரீகாஸ்ட் தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வி ஆர் நாட் வெரி ஃபார் அவே. வெரி சூன் ஆல் பில்டிங்ஸ் வில் பி டன் இன் ஃபேக்ட்ரிஸ், கார் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்பொழுது தி என்டையர் இந்தியா ஒரு என்டையர் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் எடுத்துட்டா இந்த அர்பன் ரூரல்ன்ற அந்த டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடும்னு கூட தோணுது எனக்கு. என்னென்னா மூமெண்ட்டு, ஏன்னா மொபிலிட்டி இருக்குது. கரெக்ட். இந்த வீடு 10 வீடு அங்கே தான் அங்கே நவுத்த போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பரவலாக எல்லாமே ஒரு அர்பனைஸ்டு ஆஸ் வெல் அஸ் ரூரல் பேக்ரவுண்டும் இருக்கும். அப்படி ஒரு ரூரல்லையும் வந்து நீங்கள் டாப் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சிட்டியோட மோஸ்ட் ப்ரீமியம் ஆர்கிடெக்டை நீங்கள் உங்களோட வில்லேஜில் வந்து நீங்கள் எனக்கு டிசைன் பண்ணி கட்டி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இதே அந்த ஆர்கிடெக்டோட நாங்கள் எங்கேஜ் பண்ணி ஒரு 100 வீடு கட்டலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 100 வீடு 100 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு அனுப்பலாம் ரூரல் பார்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு சில மெட்டீரியல்லாம் கூட உங்களுக்கு ரூரல் இந்தியாவில் அவைலபிளாக இருக்காது. இந்த பிராண்ட்ஸ்லாம் அங்கே சப்ளை செயின் இருக்காது. அதெல்லாம் நாங்கள் சிட்டிலே வாங்கி ஃபேக்ட்ரிலே பண்ணி உங்களுக்கு டாப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், டாப் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ரிமோட்டஸ்ட் ரூரல் பிளேசஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன் வந்து தின்னாயிட்டே வரும், நேரோ ஆகிட்டே வரும். கரெக்ட். அப்போ ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து ரூரலுக்கும் அர்பனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது. இங்கே அர்பனில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அது ரூரல்லையும் கிடைக்கும் போது அந்த மைக்ரேஷனும் கம்மியாகும். ரைட். இந்த பொல்யூஷன் கம்மியாகும். ரைட். அந்த டென்ஸ்டு பாப்புலேஷன் ஒரே இடத்துல போகும்போது பல பிரச்சனைகள் இருக்கும், டிசீஸாக, அதுவும் கம்மியாகுது. ரைட். ஸோ ரெண்டாவது, ஒரு தனி கடைக்கோடி மனிதன் நம்ம ஊர்லேயே நம்ம இருக்கணும். ரைட். நம்ம அப்பா அம்மா இருந்த இடத்துல இருக்கணும். நம்ம ஏன் வந்து எங்கேயோ போயிட்டு சிட்டியில் தெரியாத ஒரு ஊரில் வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் மூலமாக கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாம், நான் முடிஞ்சது என்னுடைய ஜாப் முடிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டேன். நான் ஐ வில் மூவ் மை ஹவுஸ். நான் பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு போகும்போது என் வீடோடு நான் போகிறேன் அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு வந்து இனிமேல் இந்த வீடுன்றது வந்து 6 மாதம் 1 வருஷம் டென்ஷன் தேவையில்லை. ரெண்டாவது, காஸ்ட்டு அப்படி இப்படி 90% வந்தாலும் கூட இது நேச்சுரல் கலாமிட்டிஸ்லேயே ஒன்றும் ஆக போகிறது இல்லை, எங்கேயுமே ஒன்றும் போகல. ரெண்டாவது, அந்த வெர்ச்சுவல் ஃபீல் அண்ட் டச்ன்னு சொன்னீங்களா, டச் அண்ட் ஃபீல், அது கண்டிப்பாகன்றது வந்து இன்றைக்கி அது தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அதை பார்த்தா தான் வாங்குவாங்க, நம்புவாங்க. அப்படின்ற போது இது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம்னும் போது இந்த மாடுலர்ஸ் ஹவுசிங்கிறது கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இது ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஃபாரின் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறோம். ஃபாரின் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஆப்பிரிக்காவில் வீடு கட்டிட்டோம். டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஆண்டர்பிரினராக மாறணுன்றவங்களுக்கு கொண்டு இல்லை, இனி வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த நிகழ்ச்சி கொடுங்க நம்புகிறேன். இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நைஸ் மீட்டிங் யூ ஆல். தேங்க்யூ. வணக்கம். சுமார் 7 மாதங்களாக நடைபெறும் வழக்கமான செங்கல் மற்றும் சிமெண்ட் அணுகுமுறை பல நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதிக நேரம், அதிக செலவு, தரம் பற்றிய கவலைகள், தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகள் போன்ற சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த 7 மாத சவால்களை வெறும் 7 நாட்களில் தீர்த்து வைக்கிறது மாடுலஸ் ஹவுசிங்கின் ப்ரீ காஸ்ட் கான்கிரீட் சாண்ட்விச் பேனல்ஸ் தொழில்நுட்பம். ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் சாண்ட்விச் பேனல்ஸ் என்பது இருபுறமும் கான்கிரீட் பேனல்ஸ்களையும் மற்றும் மையத்தில் EPS இன்சுலேஷன்களையும் கொண்டது. வழக்கமான கட்டுமானத்தை விட ப்ரீகாஸ்ட் சாண்ட்விச் பேனல்ஸ் பயன்கள் 90% வேகமான கட்டுமானம், 3 மடங்கு வலுவானது, 1.5 மணி நேர தீ மதிப்பிடப்பட்ட திறன்,
3 மடங்கு வெப்ப மற்றும் ஒளியியல் மேம்பட்டது. கூரைக்கு எப்படி கான்கிரீட் பயன்படுத்தப்படுகிறதோ அதேபோல் முழு கட்டிடத்தையும் கட்டுவதற்கு கான்கிரீட் பயன்படுத்தியுள்ளோம். புகழ்பெற்ற உயர்மட்ட மேம்பாடுகளில் பயன்படுத்தப்படும் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் சாண்ட்விச் பேனல்ஸ் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை கிராமப்புறம் வரை கொண்டு சேர்ப்பதில் பெருமை கொள்கிறது மாடுலஸ் ஹவுசிங். ஸோ டிடி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஹை குவாலிட்டி கண்டென்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் ஆல் ஆண்டர்ப்ரனர்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐஐடி மெட்டர்ஸ் வாங்க, ஐஐடி மெட்டர்ஸ் ரிசர்ச் பார்க்க வாங்க. இதே மாதிரி இன்குபேட்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்காங்க. என்ஐடியில் இருக்காங்க, விஐடிஸில் இருக்காங்க. டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க நல்லா இருக்கா இல்லையாங்கிறது. டெஃபினட்டாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் யர் டைம்.